Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா f.g.h மெத்தட்ல உள்ள சம் தான் பார்க்க போறோம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க சம் f of x க்கு x2 வேல்யூ எடுத்துர்க்கேன், g of x க்கு 2x ன்னு எடுத்துர்க்கேன், அப்புறம் h of x க்கு x + 4 ன்னு எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம இதல என்ன வெரிஃபை பண்ணனும்னா f.g.h = f.g.h தான் இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கறேன். இப்போ LHS எனக்கு என்ன இருக்கு? f.g.h. இப்போ இதல என்ன பண்ணனும்னா எனக்கு பிராக்கெட்ல உள்ளத நான் ஃபர்ஸ்ட் போடணும். இப்போ பிராக்கெட்ல உள்ளத தான் ஃபர்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடணும். அப்ப போட்டேன்னா f.g(x) க்கு வந்து f of g of x எப்படி போடணும். இப்போ இதல என்ன பண்ணனும்னா இப்போ நான் போன வீடியோல போட்டுருப்பேன். அத நான் வந்து f.g க்கு மட்டும் போட்டுருப்பேன். அதுல இதே மாதிரி மெத்தட் தான் வரும். அப்ப g of x க்கு நான் என்ன பண்ண சொல்லிருப்பேன்னா இங்க இருக்கிற 2x ஓட வேல்யூ, அதாவது g of x ஓட வேல்யூ 2x. அப்போ அந்த 2x இங்க போட்டுறணும். இப்போ இது பார்க்க எப்படி இருக்குன்னா f of x ஓட வேல்யூ மாதிரி இருக்கு. அப்போ f of x ல நான் x2 ன்னு இருக்கு. இந்த x க்கு பதிலா நான் இந்த டேர்மை எழுதணும். அப்போ எழுதுனேன்னா 2x whole power square. இங்கே ஸ்கொயர் வருதுனா நான் x க்கு பதிலா தான் அங்க எழுதுறேன். இந்த ஸ்கொயர் எனக்கு அப்படியே தான் இருக்க போகுது. அதுதான் எனக்கு இங்க வந்துரும். இப்போ இது எப்படி எழுதலாம்னா 4x². இது உள்ள மல்டிபிள் பண்ணா 4x² ன்னு வந்துரும். இப்போ நான் வெறும் f.g க்கு மட்டும் தான் பண்ணிருக்கேன். இன்னும் h பேலன்ஸ் இருக்கு. இதோட சேர்த்து பண்ணா எப்படி வருதுன்னு பாப்போம். f.g.h இது எப்படி போடணும்னா f.g h of x of x இப்படி போடணும். இப்போ f.g க்கு நமக்கு வேல்யூ தெரியும் 4x² ன்னு. சோ 4x². h of x க்கு என்ன வேல்யூன்னா இங்க பாருங்க. x of s க்கு வந்து x + 4. x + 4. இந்த x + 4 நான் எங்க போடணும்னா இந்த x ல போடணும். அப்போ 4 * x + 4 whole square இப்படி தான் போடணும். இப்போ இத பார்க்க எனக்கு a + b whole square ஃபார்முலா மாதிரி இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த ஃபார்முலால பிரீஃப் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது a² + b² + 2 * a * b. அப்போ எனக்கு 4 * x² + 2² னா 4 4s are 16, 2 4s are 8 * x. அப்போ 8x. அப்போ 4x². இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னா 4 * 16 னா எனக்கு 64 வரும். இதே மல்டிபிள் பண்ணா எனக்கு 32x வரும். இப்போ நான் அத வந்து ஆர்டரா எழுதுனா 4x² plus 32x plus 64. இதுதான் LHS கான ஆன்சர். இப்போ RHS எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ RHS பார்க்கலாம். RHSல எனக்கு என்ன வந்திருக்குன்னா f.g.h. இப்போ நான் இங்க g.h தான் முதல்ல எடுத்து போட போறேன். அப்போ g.h of x = எனக்கு என்ன வரும்னா g of h of x இப்படி வரும். அப்போ எனக்கு x ஓட வேல்யூ சொன்ன மாதிரி, அதாவது h ஓட வேல்யூ x + 4. அத நான் g ல உள்ளது g க்கு எனக்கு என்ன வேல்யூ 2x. அந்த x சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 2 * x + 4. இப்போ இத மல்டிபிள் பண்ணனா 2x + 8 வரும். இப்போ நான் வெறும் g.h க்கு மட்டும் தான் பண்ணிருக்கேன். இன்னும் எனக்கு f பேலன்ஸ் இருக்கு. சோ அதே சேர்த்து பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். f.g.h = f of இந்த g.h க்கு தான் நம்ம 2x + 8 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அத 2x + 8 ன்னு போடலாம். இது பார்க்க f of x மாதிரி இருக்கனால f of x க்கு வேல்யூ நான் வந்து x² ன்னு சொல்லிருப்பேன். அதே மாதிரி இதை x க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ 2x + 8 whole power square. ஸ்கொயர் போட்டா இதுவும் பார்க்க a + b ஃபார்முலால இருக்கு. இது a, இது b whole square ஃபார்முலால இருக்கு. சோ இதையும் போட்டா a² + b² + 2 * a * b. இப்போ இத பண்ணா எனக்கு 4x² கிடைக்கும். இத பண்ணா 64. 2 2s are 4. 2 * 2x 4x. 4x * 8 32x. இது ஆர்டரா எழுதணும்னா 4x² plus 32x
ப்ளஸ் 64. இப்போது இதான் எனக்கு RHSக்கான ஆன்சர். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி LHSக்கான ஆன்சரும் நம்மளுக்கு 4x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 64ன்னு கிடச்சிருக்கு. RHSக்கான ஆன்சரும் 4x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 64ன்னு கிடச்சிருக்கு. ஃப்ரம் LHS is equal to RHS. Hence, verified. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்க்கு f(x) is equal to x minus 1ன்னு எடுத்திருக்கேன். g(x) is equal to 3x plus 1ன்னு எடுத்திருக்கேன். h(x)க்கு x² எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம சேம் f.g.h is equal to f.g.h தான் வெரிஃபை பண்ண போகிறோம். இதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் LHS எடுத்துக்கிறேன். ஸோ LHSல எனக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். LHS is equal LHSல f.g.h எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போது f.gன்னு எடுத்துக்கும். f.g of x is equal to f of g of xன்னு வரும். இப்போது g of xோட வேல்யூ என்ன? g of xோட வேல்யூ 3x plus 1. ஸோ இங்கேயும் 3x plus 1ன்னு போடணும். இதில் f-ஓட xல சப்ஸ்டியூட் பண்ணணும். f-ஓட x வந்து x minus 1ன்னு இருக்குது. அப்போது 3x plus 1 minus 1. எனக்கு ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ 3x. இப்போ அடுத்து என்ன ஆகும்னா, இப்போது நான் இங்கே ஹெச் இன்னும் போடல, ஹெச் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஹெச்சோட எடுத்தோம்னா f.g.h is equal to இதோட வேல்யூ 3x. அப்போது ஹெச்சோட வேல்யூ வந்து ஹெச்சுக்கு x² இருக்குது. ஸோ x². இந்த x² இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பண்ணோம்னா 3x². இதுதான் LHSக்கான ஆன்சர். இப்போது RHSக்கு என்ன ஆன்சர் வந்து பார்க்கலாம். RHSக்கும் சேம் f.g.h. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராக்கெட்க்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது g.h of x is equal to g.h of x. இப்போது h of xோட வேல்யூ x². அப்போது இந்த gயில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அதாவது g of xல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அங்கே g of x என்ன இருக்குது? 3x plus 1ன்னு இருக்குது. அப்போது இந்த xல் தான் நான் ஹெச்சை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 3 into h² plus 1. 3 into h² plus 1. இதை மல்டிபிள் பண்ணால் 3x² plus 1. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, எனக்கு இன்னும் f பேலன்ஸில் இருக்குது. ஸோ f.g.h is equal to இப்போது எனக்கு இங்கே f of h வேணும். அப்போது அங்கே எனக்கு x minus 1 இருக்குது. அதாவது f of xோட வேல்யூ வந்து x minus 1. அந்த x minus 1ல தான் நான் இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது இங்கே இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணனா 3x² plus 1 minus 1. இதுவும் கேன்சல் பண்ணால் எனக்கு 3x² கிடைக்கும். ஃப்ரம் 1 எனக்கு 3x² கிடச்சிச்சு. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2வும் எனக்கு 3x² கிடச்சிச்சு. ஸோ ஃப்ரம் LHS is equal to RHS. Hence, verified. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இதே மாதிரி இம்பார்ட்டண்டான சம்ஸை எப்படி ஈஸியாக போடுறதுன்ட்டு அடுத்தடுத்த சம்ஸில் அப்லோட் பண்ணுறேன். வேறு இந்த சப்ஜெக்ட்ஸாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.